Good morning, students. Today we are going to see the topic plus 2 mathematics. First chapter, exercise 1.1. The 14th sum. If A is equal to, given the matrix given that, show that we have to show that A inverse equal to half into A squared minus 3i. For that, first we find the LHS answer, determine dA. First we check determinant of A is compulsory not equal to 0 means A inverse exists. Determinant of A is equal to nothing but 0 1 1 1 0 1 1 1 0 using the plus minus plus 3 by 3 matrix. First row only expand, we find the determinant of A. 3 by 3 matrix first row மட்டும் expand பண்ணி நம்ம determinant of A find out பண்ணுவோம். The first number is 0னால அதை என்ன செய்யலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த செகண்ட் டைம் எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் 1 இங்கே இருந்து பிளேஸில் வந்து மைனஸ் போட்டுக்கணும். இங்கே 1 இருக்குது. அப்போது அந்த எலமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டா நமக்கு வர மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் நெக்லெக்ட் பண்ணால் நமக்கு வர மேட்ரிக்ஸ் வந்து 1 1 1 0. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன் வந்து +1. இப்போ அந்த எலமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு நம்ம அதுக்கான மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1 0 1 1. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி வரது தான் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ -1. இந்த லீடிங் டயகனலாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும், 1 × 0 0 -1 1s are 1 +1 1 1s are 1 minus 1 × 0 0. இப்போ -1 0 - 1 is -1 1 1s are 1 +1. Therefore minus into minus +1 again +1 is equal to 1 + 1 is 2. So determinant of A is not equal to 0. Therefore A inverse exists. Therefore A inverse exists. A inverse exists. What is the formula for A inverse? 1 by determinant of A into adjoint A. A inverse formula is equal to 1 by determinant of A into adjoint A. Determinant of A வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we have to find adjoint A. adjoint A வந்து 2/2 கூட டேரெக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் 3/3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். Using sign conversion, already we know that. ஃபஸ்ட்டு இந்த adjoint Aக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு we have one sign conversion. Is equal to என்ன சைன் கன்வர்ஷன் இங்கே சைடில் எழுதிக்குவோம். என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அகெயின் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படியே ஆல்டர்னேட்டாக வரும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் plus minus plus. Okay, once again we write it the A matrix here, then only we easily find the cofactor 0 1 1 1 0 1 1 1 0. okay, cofactor matrix எப்படி பண்ணுவோம், already we saw last classes. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இருக்க சைன் கன்வர்ஷனை யூஸ் பண்ணிக்குவோம். ப்ளஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு 1. அப்போது அந்த இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு லீடிங் டயகனல் என்ன இருக்குது, 0 × anything 0. செகண்ட் டயகனல் மல்டிப்ளை 1 1s are 1. again I repeat ப்ளஸ் சைன் யூஸிங் தி சைன். நெக்ஸ்ட் அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுடுவோம். லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ணால் 0, செகண்ட் டயகனல் மல்டிப்ளை பண்ணால் 1. that's it. நெக்ஸ்ட் ஒன் என்ன சைன் வரும், மைனஸ்.
மைனஸ் therefore அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டால் நமக்கு வர்றது லீடிங் டயகனல் 1 0 0 1 1s are 1 மைனஸ் 1 செகண்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம போயிட்டுருக்க வேண்டியது நெக்ஸ்ட் ஒன் வந்து 1 இருக்குது இங்கே யூஸிங் ப்ளஸ் சைன் அப்போ அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா 1 1s are 1 1 into 0 0 இப்போ 1 minus 0 here next one is minus sign இப்போ அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா லீடிங் டயகனல் 1 into 0 0 செகண்ட் டயகனல் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும் அப்போ மைனஸ் 1 நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளஸ் 1 அப்போ அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுடணும் 0 into anything 0 1 1s are 1 minus 1 நெக்ஸ்ட்டு வந்து சைன் வந்து மைனஸ் சைன் அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா 0 into anything 0 1 1s are 1 minus 1 இந்த இடத்துல 1 போட்டிருக்கேன் அது 1 வந்து ஒன்லி ப்ளஸ் மட்டும் தான் வரும் அது வராது ஓகே நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டா நமக்கு வர லீடிங் டயகனல் 1 1s are 1 0 into anything 0 இப்போ 1 minus 0 நெக்ஸ்ட் சைன் மைனஸ் லீடிங் டயகனல் பார்க்கணும் இதுக்கு அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டா 0 into anything 0 1 1s are 1 0 minus 1 next one is plus இப்போ அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டா லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ண 0 செகண்ட் டயகனல் வந்து மைனஸ் 1 we check plus 0 minus 1 minus 0 minus 1 plus only சைன் மட்டும் தான் போகணும் எந்த நம்பர்ஸும் போடக்கூடாது 1 minus 0 minus of 0 minus 1 plus sign of 0 minus 1 minus of 0 minus 1 plus of 1 minus 0 minus of 0 minus 1 plus of 0 minus 1 நெக்ஸ்ட் வந்து சிம்ப்ளை பண்ண வேண்டியதான் here minus 1 சிம்ப்ளை பண்ணால் minus 1 இங்கே 1 இங்கேயும் 1 இங்கே வந்து என்ன ஆன்சர் வருது அப்படின்னா ப்ளஸ் 1 இங்கே minus 1 இங்கே ப்ளஸ் 1 இங்கே 1 இங்கேயும் 1 here minus 1 நெக்ஸ்ட் வந்து adjoint A கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ adjoint A என்னென்ன செய்வோம் அப்படின்னா இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் போடணும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் போட்டோம் அப்படின்னா we get the adjoint A அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமும் சேஞ்ச் ஆகுது அப்போ we get the minus 1 1 1 செகண்ட் ரோ செகண்ட் காலமாக வருது 1 minus 1 1 தேர்ட் ரோ வந்து தேர்ட் காலமாக வருது 1 1 minus 1 therefore finally A inverse is equal to 1 by determinant of A into adjoint A is equal to 1 by determinant of A value is 2 the adjoint value is minus 1 1 1 1 minus 1 1 1 1 minus 1 this is LHS answer take it as equation number 1 next we have to find the RHS இப்போ RHS ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு A ஸ்கொயர்ட் மைனஸ் 3i இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்தது ஆஃப் வெளியில் இருக்குது இதுலேயும் ஆஃப் வெளியில் இருக்குது அப்போ நம்ம அது ஒன்றும் எதுவும் பண்ண வேண்டாம் நோ சேஞ்சஸ் we just find the A squared then subtract minus 3i we get the LHS equal to RHS ஈக்குவல்ங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிரும் for that first we find A squared what is A squared A into A what is A matrix A matrix is 0 1 1 1 0 1 1 1 0 again A 0 1 1 1 0 1 1 1 0 simple multiply first row first column we multiply 0 into 0 0 1 1s are 1 1 1s are 1 first row first column முடிஞ்சிச்சு first row second column 0 into anything 0 1 into 0 0 1 1s are 1 next one first row first column multiply பண்ணி இங்கே எழுதிட்டோம் first row second column இங்கே எழுதிட்டோம் first row third column இங்கே
0 into anything, 0 into 1, 0. 1 1s are 1. 1 into 0, 0. Second row, first column, 1 into 0, 0. 0 into anything, 0. 1 1s are 1. Second row, second column, 1 1s are 1. 0 into anything, 0. 1 1s are 1. Second row, third column, 1 1s are 1. 0 into anything, 0. 1 into 0, 0. Third row, first column, 1 into 0, 0. 1 1s are 1. 0 into anything, 0. Third row, second column, 1 1s are 1. 0 into anything, 0. 0 into anything, 0. Third row, third column, 1 1s are 1. Again 1 1s are 1. Plus 0 into anything, 0. Therefore finally we get the answer 2 1 1 1 1 plus 1 2 1 1 1 2. Therefore the answer is a squared 2 1 1 1 2 1 1 1 2. For a squared answer this one. Next subtract a squared from 3i. For a squared minus 3i answer is 2 1 1 1 2 1 1 1 2 minus 3i. 3i means here 3 by 3 matrix identity matrix எழுதணும் 3 by 3 எழுதணும். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 3 by 3 இருக்கிறதுனால ஐங்கிறது என்ன மென்ஷன் ஆகுதுன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் 1 0 0 0 1 0 0 0 1. Next step 2 1 1 1 2 1 1 1 2 minus இது 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த 1 இருக்கிற இடம்லாம் 3 ஆல் ரீப்ளேஸ் ஆகிடும். 3 0 0 0 3 0 0 0 3. Next step subtraction. Directly we subtract 2 minus 3 we get minus 1. 1 minus 0 1 1 minus 0 1. Next one 1 minus 0 1. 2 minus 3 minus 1. 1 minus 0 0. Sorry 1 minus 0 1. Next one 1 minus 0 1. 1 minus 0 1. 2 minus 3 is minus 1. Therefore we get the answer minus 1 1 1 1 minus 1 1 1 1 minus 1. The RHS answer is half into a squared minus 3i is equal to half into a squared minus 3i. Answer is here. What is that? Minus 1 1 1 1 minus 1 1 1 1 minus 1. This is equation number 2. Look at the 1 and 2. Half into minus 1 1 1 1 minus 1 1 1 1 minus 1. Therefore 1 is equal to 2. One is equal to 2. LHS is equal to RHS. நம்ம ஷோட் அவுட் பண்ணுறோம். LHS ஆன்சரும் RHS ஆன்சரும் ஈக்குவல்னு சொல்லிட்டு 1 is equal toன்னு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சம் கரெக்டாக வந்துடுச்சு, ஈக்குவலாக வந்துடுச்சு. We move on to the 15th sum. Next one 15th sum பார்த்தீங்கன்னா decrypt the received message. நமக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை என்ன செய்யணும்? டீக்ரிப்ட் பண்ணணும். சீக்ரெட் கோட் மாதிரி 2 minus 3 24 அது ரெண்டும் 2 மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு வந்திருக்க ரிசீவ்டு மெசேஜஸ். அந்த ரிசீவ்டு மெசேஜை நம்ம எப்படி மாற்றணும்? டீக்ரிப்டாக மாற்றணும். வித் த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் -1 -1 2 1 அண்ட் த டிஸ்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அஸ் இட்ஸ் இன்வர்ஸ். இப்போ நான் ரீட் பண்ணல, இந்த மேட்ரிக்ஸ் -1 -1 2 1
அதோட இன்வர்ஸ் தான் என்னென்னா இதை டீகோட் பண்ணுற மேட்ரிக்ஸ். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும், அது டீகோட். அப்போ நமக்கு வந்து இந்த ரிசீவ் மெசேஜை டீகோடட் இந்த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரப்போகிற ஆன்சர் டீகோட் பண்ணது டீகோடட் மேட்ரிக்ஸாக வரும். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இதெல்லாம் ரிசீவ்டு மெசேஜ். இந்த 2 மெசேஜும் ரிசீவ்டு மெசேஜஸ். இது வந்து என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். அதாவது இதுதான் வந்து அதை வந்து டீக்ரிப்டாக மாற்றுறதுக்கான மேட்ரிக்ஸ். அப்போ அது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். வேர் த சிஸ்டம் ஆஃப் கோட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை தி நம்பர்ஸ் 1 to 26 to the letters A to Z respectively and the numbers 0 to a blank space. ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக் இருக்குல்ல, ஏ அப் டு இசட் வரைக்கும். ஏல ஸ்டார்டிங் ஒன்றுனா இசட் வந்து 26ங்கிற மாதிரி நம்பர் கொடுத்துக்கணும். அந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நம்பர் கொடுத்துக்கணும். 2 மேட்ரிக்ஸ் ரிசீவ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று டீகோடர் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது டீகோடராக எப்போ கிடைக்கும்னா இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அசிட்ஸ் இன்வர்ஸ். ஓகேவா? அதனால தான் அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி ரிசீவ்டு மெசேஜ் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சரை செக் பண்ணணும் தனித்தனியாக. இதையும் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை மல்டிப்ளை பண்ணோம். அனதர் ஒன் ரிசீவ்டு மெசேஜையும் இதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரையும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஏபிசிடி அல்ஃபபெட்டிக்கலில் ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 அப் டு இசட்டுக்கு 26 நம்பர் கொடுத்து நமக்கு அந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதோட கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு ரிசீவ் ஆன மெசேஜ் டீகோடடாக தெரியும். அவங்க என்ன மெசேஜ் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் தட் ஃபஸ்ட் டேக் இட் திஸ் மேட்ரிக்ஸ் as A is equal to -1, -1, 2, 1. ஆல்ரெடி ஐ டோல்ட் தட் என்ன செய்யணும், நம்ம இதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் அப்போ தான் என்னவோ மாறுது, டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸாக மாறும் எப்போ அசிட் இன்வர்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் தி ஃபார்முலா? 1/determinant of A into adjoint A. இது 2/2 மேட்ரிக்ஸ் தான். நம்ம டேரெக்ட்லி நம்ம ஃபைண்ட் அவுட் தி டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இப்போ 1/determinant of ஏன்னா லீடிங் டயக்னலாக மல்டிப்ளை பண்ணும். அப்போ -1 into 1 -1. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலாவிலே ஒரு மைனஸ் வரும். ஓகே, புட் இட் ஹியர். செகண்ட் டயக்னல் மல்டிப்ளை பண்ணால் -2 வருது. ஓகே, ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இதை மல்டிப்ளை போகிறப்போ ஒரு -2. அப்போ என்ன மாறிடும்? வி சேஞ்ச் இட் ஆஸ் +2. ஓகே, நெக்ஸ்ட் 1 அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லிக் கொடுத்தேன் ஷார்ட்கட்டில் ஹவு டு ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஏன்னா லீடிங் டயக்னல் எலமெண்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். அப்போ -1 வந்து இங்கே போயிடும், 1 வந்து இங்கே வந்துடும். அப்போ எப்படி ரீப்ளேஸ் ஆகுது? -1 வந்து 1ஆக ரீப்ளேஸ் ஆகுது, 1 வந்து -1ஆக ரீப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் 1 இந்த செகண்ட் டயக்னல் எலமெண்ட்ஸ் என்ன மட்டும் சேஞ்ச் ஆகும்? சைன் ஒன்லி சேஞ்ச். அப்போ செகண்ட் டயக்னலில் -1 என்ன ஆகும்? +1, +2 என்ன ஆகும்? -2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/-1 +2 என்ன ஆகிடுது? 1. the matrix 1 1 -2 -1. அப்போ வாட் இஸ் தி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னா 1 1 -2 -1. இந்த இடம் 1ங்கிறத மல்டிப்ளைல அகெயின் நமக்கு அதே சேம் மேட்ரிக்ஸ் தான், நம்ம வி கெட் இட். ஓகே, நெக்ஸ்ட் 1 நான் என்ன சொன்னேன்? ரிசீவ்டு மெசேஜ், அது கோடட் ரோ மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நேம் கொடுக்க போகிறோம். ரிசீவ்டு மெசேஜ் என்ன எடுத்துக்க போகிறோம்? கோடட் என்ன எடுத்துக்க போகிறோம்? கோடட் ரோ மேட்ரிக்ஸ். கோடட் ரோ மேட்ரிக்ஸ். ஓகே, டீகோடிங் அது இந்த நமக்கு வந்த ரிசீவ் மெசேஜை கோடட் ரோ மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்திருக்கிறது காலம் கிடையாது, ரோ. அதனால தான் கோடட் ரோ மேட்ரிக்ஸ். அடுத்து இது டீகோடாக மாற்றுறதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த மேட்ரிக்ஸ் தான் டீகோடட் மேட்ரிக்ஸ். டீகோடிங் மேட்ரிக்ஸ் இதுதான் அது சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிற மேட்ரிக்ஸ், டீகோடிங் மேட்ரிக்ஸ். அதுக்காக தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக இதுக்குன்னு எழுதி இஸ் ஈக்குவல் டு இப்படி மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா டீகோடட். கோடட் மெசேஜ் நம்ம கோடடாக அனுப்புகிறாங்க, சீக்ரெட்டாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது டீகோடடாக எப்போ மாறும் அப்படின்னா அகெயின் என்ன மாறும்? டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ். ஓகே, வாட் இஸ் த ரிசீவ்டு மேட்ரிக்ஸ்?
first one, look at the first one, 2 minus 3, received message, first received message, 2 minus 3. What is the inverse decoding matrix here? Find the inverse matrix. 1 1 minus 2 minus 1 is equal to decoder row matrix, nothing but multiply these two matrices. From what we'll get, first row, first column, what is answer? 2 ones are 2, minus 3 minus 2 plus 6. Next one, first row, second column, 1 2s are 2, minus 3 into minus 1 plus 3. What is the answer? 2 plus 6 8, 2 plus 3 5. ஓகே, ரிசீவ்டு மெசேஜையும் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டீகோடர் ரோ மேட்ரிக்ஸ் வருது. இந்த 8 5ங்கிறது என்னன்னு நான் லாஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன். இன்னொரு ரிசீவ்டு மெசேஜையும் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுற ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அனதர் ரிசீவ்டு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 1 minus 2 minus 1. These two matrices are multiply பண்ணி வரது decoder row matrix. First row, first column multiply பண்ணனா we get it 21s are 20. 4 into minus 2 minus 8. First row, second column, 120s are 21s are 20. 4 into minus 1 minus 4. Finally we get that 20 minus 8 is 12. 20 minus 4 is 16. இப்போ என்ன செஞ்சிட்டோம் நம்ம? ரிசீவ்டு மெசேஜ் அண்ட் டீகோடர் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டீகோடர் ரோ மேட்ரிக்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து டீகோடர் மேட்ரிக்ஸ் என்னென்னா 8 5ங்கிற ரோ மேட்ரிக்ஸ். இப்போ வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நவ் வி கெட் தி 12 16. இப்போ ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் எழுதணும். A is 1, B is number 2, C is number 3. இதான் நம்ம ப்ராப்ளத்தில் மென்ஷன். ஆல்ஃபபெட்ஸ் ஃப்ரம் A to Zக்கு என்ன நம்ம கொடுக்கணும்? 1லேருந்து 26 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் கொடுக்கணும். A B C D நம்பர் 4. இப்போ நம்ம A to Zக்கு நம்பர்ஸ் கொடுத்துட்டோம். 1லேருந்து 26 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்த ரோ மேட்ரிக்ஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 8 வந்துருக்கு. அப்போ 8ங்கிற லெட்டர் எந்த இண்டிகேட் பண்ணுதுன்னா H. இப்போ இங்கே 8 ஃபஸ்ட்டு வந்திருக்க ஆன்சர் என்ன? 8 5ன்னு வந்திருக்கு. அந்த ரோ மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா 8 5ன்னு வரும். அந்த 8ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? H. நெக்ஸ்ட்டு 5ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பாருங்கள். 5ங்கிறது E. 5ங்கிறது E. இப்போ வந்திருக்க ஆன்சர் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 12. அப்போ 12ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா L. 12ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா L. நெக்ஸ்ட் ஒன் 16. 16க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா P. 16க்கு வந்து P. அப்போ நமக்கு வந்து ரிசீவ்டு மெசேஜ் வந்து எப்படி டீகோடட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சரிங் ஹெல்ப். இதுதான் சீக்ரெட் கோடு. ஹெல்ப் இஸ் தி ஆன்சர். once again I repeat, we have one received messages and decoder matrix as a inverse matrix. Then we get the decoded row matrix. We write the alphabet letters, put a number from 1 to 26. நமக்கு வந்து கிடைச்ச ஆன்சர்ஸை கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து என்ன வந்திருக்கு? ஆன்சர் 8 5 வந்திருக்கு. அப்போ 8க்கு ரிலவெண்ட்டாக H, 5க்கு ரிலவெண்ட்டாக E. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆன்சர் 12 16. 12க்கு ரிலவெண்ட்டாக L, 16க்கு ரிலவெண்ட்டாக P வந்திருக்கு. அப்போ ஹெல்ப் இஸ் தி டீக்ரிப்ட் மெசேஜ். நமக்கு அந்த டீக்ரிப்டாக மாற்றிட்டோம். என்ன ஆன்சர்? ஹெல்ப். தட்ஸ் ஆல். Homework. Example 1.1. Prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. Last class we saw that A transpose is equal to A transpose into A is equal to I2. இந்த ஆன்சர் I2ங்கிற ஆன்சர் வந்துச்சுன்னு அப்படின்னா I2 என்ன 1001 அப்படி இருந்துச்சு, அது ஆர்த்தோகனல். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஆர்த்தோகனல்.
A transpose, next one A transpose A find out பண்ணிட்டா we get the answer. Example 1.12, if A is equal to 1 by 7 into this one is orthogonal, find ABC. இது ஆர்த்தோகனல்னு சொல்லிட்டாங்க. Next we find only ABC value and hence A inverse also. First A transpose equal to I, because this one is orthogonal. இப்போ A transpose equal to நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், இதுக்கும் க்ளூ என்னது, A transpose is equal to I3. ஏன்னா 3/3 மேட்ரிக்ஸில், அதனால் இங்கே ஹிண்ட் என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா A transpose equal to I3, இதை யூஸ் பண்ணி ஏபிசி வேல்யூவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து A இன்வர்ஸ் ஆன்சருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint A. That's all. Do the homework formula. Thank you, students.